சேலம் அருகே ஆம்னி பேருந்தில் கொண்டு சென்ற 3 கிலோ தங்கம் மாயமானதாக நகை பட்டறை ஊழியர் புகார் தெரிவித்திருக்கிறார். கோவையிலிருந்து புதுச்சேரிக்கு ஆம்னி பேருந்தில் 3 கிலோ தங்கத்தை நகை பட்டறை ஊழியர் கொண்டு சென்றிருக்கிறார். இந்நிலையில் சேலம் சங்ககிரி டோல்கேட்டில் அருகே டீ குடிக்க இறங்கிய போது பேருந்தில் இருந்த 3 கிலோ தங்கம் மாயம் என புகார் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் நல்லமுத்து இணைகிறார். நல்லமுத்து, வணக்கம். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் என்ன தகவல் கிடைத்திருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக? வணக்கம். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள வைகுண்டம் டோல்கேட் பகுதியில் சொகுசு பேருந்தில் 3 கிலோ தங்கம் மாயம் நகையுடன் தப்பிய மர்ம நபர் குறித்து போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தர்மபுரியை சேர்ந்த ஈஸ்வரன், மணிவாணன் ஆகிய இருவரும் கலைமகள் டிராவல்ஸ் என்ற ஆம்னி சொகுசு பேருந்து ஓட்டுநராக பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்றிரவு 24 பயணிகளை ஏற்றிக்கொண்டு கோவையில் இருந்து பாண்டிச்சேரியை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள வைகுந்தம் டோல்கேட் என்ற இடத்தில் காபி பாரில் ஒன்றில் டீ குடிப்பதற்காக சொகுசு பேருந்து நிறுத்தியுள்ளனர். அப்போது அதில் பயணம் செய்த கோவையை சேர்ந்த சங்கர் என்பவர் தேநீர் அருந்திவிட்டு பேருந்துக்கு வந்தவர் தனது இருக்கையில் பேக்கில் வைத்திருந்த 3 கிலோ தங்க நகைகள் காணவில்லை என கூச்சலிட்டுள்ளார். அதனையடுத்து சங்ககிரி போலீசாருக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் விரைந்து வந்த போலீசார் மேற்கொண்ட பயணம் செய்த விஜய் பாபு என்ற நபர் மட்டும் காணவில்லை. சந்தேகமடைந்த போலீசார் பேருந்தில் இருந்து இறங்கியவுடன் மாயமான விஜய் பாபுவை தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் விசாரணையில் சங்கர் கோவையில் உள்ள சீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான தங்க நகை கடையில் கடந்த 25 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருவதாகவும் நேற்று கோவையிலிருந்து பாண்டிச்சேரிக்கு நகையை எடுத்து சென்றதாகவும் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வருகின்றனர். மேலும் தங்க நகையுடன் மாயமான பாபுவை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சங்ககிரி அருகே சொகுசு பேருந்தில் பயணம் செய்து நகை வியாபாரியின் 3 கிலோ தங்கம் மாயமான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி நல்லமுத்து. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.